நயினார் துணை சீரியலில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சேரன் பாண்டியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வானதியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனதுனால இன்னும் ஆளை காணோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்பாவே ஏற்கனவே கோவமாக பேசினாங்க ஃபோனில். அதனால நேரில் பார்க்க போன இடத்துல ஏதாவது ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க. அப்போ நிலா வந்து கேட்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அது எதுவும் ஆயிருக்காது, வந்துடுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டி வந்து வானதியை பார்க்க போனது நல்லது தான். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த டைம்லையாவது வானதி போய் பார்க்காம இருந்தால் அது பிரச்சனையாக தான் இருக்கும், போயிட்டு வர்றதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சோழனும் பாண்டியும் வீட்டுக்கு வராங்க. அப்போது சோழன் ரொம்ப நேரம் சிரிச்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு நிலா கேட்குறாங்க, எதுக்காகங்க இந்த மாதிரி சிரிச்சிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை சொல்லாமல் சிரிச்சிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போது பல்லவனும் கேட்குறாங்க, அண்ணா என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க, வானதி ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, இந்த மாதிரி தான் அவளை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ண வச்ச பார்த்துருக்காங்க, அதனால தான் அந்த வானதி இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட நிலாவுமே ரொம்ப ஷாக் ஆகி சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதை கேட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க. சேரனா அதுக்கப்புறம் பாண்டிக்கிட்டே கேட்குறாங்க, டே பாண்டி என்னை மன்னிச்சிட்றா, தெரியாமல் அடிச்சிட்டா உன்னன்னு சொல்லிட்டு. பாண்டி சொல்கிறாங்க, அண்ணன் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த மாதிரி தான் நடந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ராகவ் வீட்டுக்கு வராங்க. ஆனால் சோழனுக்கு சுத்தமாக பிடிக்காம இருக்குது, கோவமாக வருது. அதுக்கு முன்னாடி வானதியோட அண்ணா வானதி கிட்டே பேசுகிறாங்க, இங்கே பாருமா வானதி, நீ இதுக்கு வரைக்கும் பண்ணது எல்லாமே போதும், இதுக்கு மேலேயாவது ஒழுங்காயிரு. பாண்டியோட உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது, நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திரும்பியும் அந்த பையன்கிட்ட போயிட்டு நான் சொல்கிறேன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னால் அவன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு நான் எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினா நீங்கள் திரும்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி திட்டுறாங்க. இதில் போய் என்ன இருக்குது, அவன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொன்னாலே போதும், அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, உன்னை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்சு ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் இல்லைம்மா, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வானதி கேட்குறாங்க, நான் என்ன கொலையாக பண்ணிட்டேன், இப்போது எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன், அதை விட்டுட்டு நீங்கள் தான் எதேதோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாண்டியோட குடும்பத்தை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க வானதியோட அண்ணா. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு தெரியும்ல, எல்லாரும் முன்னாடியுமே அவமானப்பட்டுட்டோம், அசிங்கப்பட்டுட்டு வீட்டுக்கு கூட வக்கு இல்லாமல் வீடே கேஸில் இருக்குது, அந்த வீடு இல்லாமல் போச்சுன்னா நடுத்தெருவில் தான் நிற்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. வானதி சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியாமையால் நான் அவளை லவ் பண்ணேன், எல்லாமே எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. இப்போ என்ன, நான் இங்கே உட்காந்து சாப்பிடணுமா வேணவா, எதுக்காக இந்த மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசினுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க அவங்க அப்பா, இங்கே பாருமா வானதி, உங்கள் வாழ்க்கையை பற்றி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சிட்டு நான் சீக்கிரமாக செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வானதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. நான் இங்கே தயவு செஞ்சு என்னை விடுறீங்களா, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க வானதி. அதுக்கடுத்து பாண்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க விஷயத்த, இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாமல் இருக்காங்க பாண்டி. அதனால வானதிக்கு இன்னும் கோபமாக வருது. அடுத்து காலையில் ராகவ் வராங்க. ராகவ் வந்தது சோழனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இவன் எதுக்காக வந்து நிலாவை விசாரிக்கணும், ஆஃபீஸில் வேலையா அதோட இருக்கணும், எதுக்காக வீட்டுக்கெல்லாம் வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சோழனுக்கு ரொம்பவே கோபம் வருது. ராகவை அடிக்கிற மாதிரி கனவு கண்டுறாங்க. ஏன்னா நிலா கிட்ட சிரித்து பேசுறது சோழனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் நாம் ராகவை அடித்தோம்னா நிலா நம்மளை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, நான் அவனை ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகுவேன்னு சொல்லிட்டு ராகவை திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.